அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி, ஜூன் மாதம் 19ஆம் தேதி. இந்த நாளன்று இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டாலுமே இது நடத்தி வைக்கும். இந்த நாளன்று வராகின வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடாக இருக்குது. அதாவது வளர்பிறை பஞ்சமி, ஆனி மாதத்திற்குரிய வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமியில் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையை அடுத்தடுத்து முன்னேற்றம் நமக்கு இருக்கும். நல்ல ஒரு பணவரவு இருக்கும். சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். இந்த நாளன்று வராகினுடைய படமோ சிலையோ இல்லாதவர்கள் கூட விளக்கு வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அதற்காக எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய பதிவு கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த நாள் என்று ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபங்கள் பார்த்திங்க அப்படின்னா, நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வெள்ளை தீபம் ஏற்றலாம், இல்லை மருதாணி இலை தீபம் ஏற்றலாம், வெற்றிலை தீபம் கூட நம்ம ஏற்றலாம். இலை தீபம் நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் மாலை 6 மணிக்கே நீங்கள் பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா அப்போது கூட இதை செய்யலாம். இரவு 8 to 9 சுக்கிரஹோரை இருக்குது. அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் மாலை 6 மணிக்கு பூஜை செய்யும் போதும் இதை செய்யலாம். அல்லது நீங்கள் மாலை 6 மணிக்கு பூஜை செய்து முடிச்சிடுவீங்க இல்லையா, பூஜை செய்து முடித்த பிறகு இந்த பரிகாரம் மட்டும் 8 to 9க்குள்ளேயும் நீங்கள் பண்ணிக்கிடலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் 9 மணிக்குள்ளே ஆனால் இதை செய்து முடித்திருக்கணும். மாலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இதை செய்து முடித்திருக்கணும். ஒரு கண்ணாடி பவுல் இதற்கு தேவைப்படும். கண்ணாடி பவுல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை கண்ணாடி பவுல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, ஒரு பழைய அகல் விளக்கு உங்கள்கிட்ட இருக்குன்னா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே மண் அகல் விளக்கு தோஷம் கிடையாது சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நீங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரியதாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நீங்கள் மஞ்சள் நீரில் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, மஞ்சள் தூள் நல்லா, அதாவது மஞ்சளை நல்லா தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் பன்னீர் கலந்து, ஜவ்வாது பொடி கலந்து நீங்கள் அந்த கண்ணாடி பவுல் இருக்குது அப்படின்னா அந்த கண்ணாடி பவுலில் தேய்ச்சி விட்டுக்கோங்க. உள்ளக்கூடி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதே போல் அகல் விளக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அகல் விளக்கு உள்ளக்கூடி நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு அதில் கல்லுப்பு சேர்த்துக்கிடணும். கல்லுப்பு பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோட கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய கேட்ட வரங்களையும் தரக்கூடியது கல்லுப்புக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் கல்லுப்பு நீங்கள் எடுத்துக்கிடணும். ஒரு மஞ்சள் துண்டு எடுத்துக்கோங்க. அது குண்டு மஞ்சளாக இருக்கலாம் அல்லது விரலி மஞ்சள் துண்டு கூட இருக்கலாம். ஒன்று போதும். ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. A4 ஷீட் கூட சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய வேண்டுதலை எழுதிக்கோங்க. எழுதிட்டு 555 555 அந்த நம்பரை எழுதிக்கோங்க. இது ஏஞ்சல் நம்பரு. நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நம்பருக்கு இருக்குது. நீங்கள் பணத்தை கேட்குறீங்க அப்படின்னா பணம் கிடைக்கும். வேறு ஏதாவது கேட்குறீங்க, கடன் பிரச்சனைலாம் தீர வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். ஸோ நீங்கள் என்ன நினச்சி உங்களுக்கு இது நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் அந்த பேப்பரில் உங்களுடைய வேண்டுதலை எழுதிட்டு நீங்கள் அந்த கல்லுப்பு இருக்குல்லையா, கல்லுப்பில் வச்சிடணும். வைத்துட்டு அதற்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயம் இருந்தது அல்லது 1 ரூபாய் நாணயம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நீங்கள் நல்லா வாசம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுனால ஜவ்வாது பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக தூவி விட்டுருங்க. அதாவது ஒரு சிட்டிகை அளவு ஜவ்வாது பொடி எடுத்து அந்த கல்லுப்பில் தூவி விட்டுருங்க. ஒரு ஏலக்காய் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் கிராம்பு இருந்தால் கூட அதை எடுத்து வச்சுக்கோங்க. பொடியாக இருந்தால் தூவி விட்டுருக்கோங்க. பொடியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தூவி விட்டு ஒரே ஒரு பச்சை கற்பூர துண்டு அந்த கல்லுப்பில் வச்சுருங்க. இது நல்ல ஒரு வாசம் தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இதை நீங்கள் செய்துட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பூஜை ரூமில் வராகிமனுடைய படம் இருக்குதுன்னா வராகிமன் படத்திற்கு முன்னாடி இதை வச்சிடலாம். இப்போ உங்கள்கிட்ட வராகிமன் படம் இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தயார் படத்திற்கு முன்னாடி இதை வச்சுடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் பணத்திற்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துக்கிட்டே இதை அப்படியே நீங்கள் வச்சிடலாம். இது எப்போது நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பூஜை ரூமில் வச்சிங்க அப்படின்னா வெளிப்படையாக இருக்கும். அதாவது நமக்கு ஓப்பனில் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு வாரத்தில் டஸ்ட்டு பட்டு நம்ம அழுக்காயிடும் இல்லையா, அதை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்குள்ளே அதை எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பீரோவில் எங்கேயாவது வைக்கிறீங்க அப்படின்னா அது டஸ்ட்டு படியே கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு 2 வாரம் கழித்து அதை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல இதை நீங்கள் போடணும். அதை நீங்கள் என்னென்ன பொருளை போடணும் அப்படின்னா, நீங்கள் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற பொருளை ஃபுல்லாக நீங்கள் கால்படாத இடத்துல நீங்கள் போற்றலாம். அந்த பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் தண்ணீர் ஓட்டம் இருக்குது, இந்த குளமாறுலாம் சொல்லுவாங்களே, அது பக்கத்தில் தண்ணீர் ஓட்டம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் பூஜை அறை குப்பையிலோடனா அந்த பேப்பரை சேர்த்து நீங்கள் போட்டுருங்க. நீங்கள் பூக்கள்லாம் போடுவீங்களே அதை கூட சேர்த்து நீங்கள் போட்டுருங்க.
இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் வந்து நடக்கும். நீங்கள் இதில் வந்து ஏலக்காய் அப்புறம் கிராம்புலாம் போட்டிருக்கிறீங்களா, மஞ்சள் எல்லாமே நீங்கள் பூஜை அறை குப்பையிலுடன் சேர்த்து நீங்கள் கால்படாத இடத்துல இது வந்து போட்டுருங்க. இதை நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சிங்கன்னா ஒரு 7 நாள் அல்லது 10 நாட்கள். இப்போ நீங்கள் பீரோவில் வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது தூசிப்படாத இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 2 வாரம், 21 நாட்கள் வரை கூட நீங்கள் இதை வைக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நினச்சது இந்த கல்லுப்பு நிச்சயமாக வந்து செய்து கொடுக்கும். இந்த கல்லுப்பில் வந்து இது செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் நம்ம வீட்டுக்கும் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னா, வீட்டுக்கு பார்த்தோன்னா வீடு எப்போதுமே நல்லா ஒரு பாசிட்டிவ், அதாவது சொல்லுவாங்க நேர்மறை ஆற்றலுடன் இருக்கும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டை வந்து அண்டாது. எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லதாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதாவது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். கெட்ட கெட்ட கனவுகள் கண்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து தூக்கத்தில் வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி கனவு உங்களுக்கு வருது, பயமுறுத்துகிற மாதிரி கனவுலாம் வருது அப்படின்னா, அந்த கனவுலேருந்து நீங்கள் விடுபட முடியும். அந்த மாதிரி கெட்ட கனவுகள் இல்லைன்னா உங்களுக்கு அந்த அந்த மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா எதுனும் உங்களுக்கு பதட்டம், அந்த நேரம் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா பதட்டமும் பயமும் இருக்குது அப்படின்னா, அந்த பயம் ஃபுல்லாக நமக்கு வந்து விலகிடும். நம்ம இல்லத்தில் வந்து தெய்வீக கடாட்சம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன ஏஞ்சல் நம்பரையும் நம்ம அதில் எழுதி வைக்கிறோம் இல்லையா, அதனால் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் எல்லாமே நமக்கு நினச்ச மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியோடு நமக்கு வந்து நம்ம சுற்றி நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வேண்டுதலும் அது சீக்கிரமாக நிறைவேறும். நீங்கள் எந்த வேண்டுதல் வேண்டுமானாலும் நீங்கள் வைக்கலாம். அது உங்களுடைய வேண்டுதல் பொறுத்து. நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அல்லது பார்த்தீங்கன்னா பணம் தேவைப்படுது, இல்லை நகை வாங்கணும், இல்லைன்னா கடன் இருக்குது, கடன் சரி பண்ணணும், இல்லை நகை வந்து நாங்கள் திருப்பணும், லோன் இருக்குது, லோனை வந்து சீக்கிரமாக சரி பண்ணணும், அதற்கேற்றதுக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதல் நீங்கள் எழுதுங்க. எல்லா வேண்டுதலுமே அதற்காக எழுதாதீங்க. எதுவும் ஒரு வேண்டுதல் அல்லது 2 வேண்டுதல் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு வந்து தேவைகள் வந்து நிறையா இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொதுவாக நமக்கு வந்து சம்பளம் ரொம்ப உயர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். இன்னொன்று கடன் இருக்குன்னா அந்த கடனை சீக்கிரம் சரி பண்ணணும்னு நினைப்போம். அதே போல் வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் அமௌண்ட்டு நம்ம கைக்கு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஒவ்வொன்று நினைக்கத்தான் செய்வோம். ஆனால் அதுக்காக எல்லா வேண்டுதலும் நம்ம எழுதிட்டுருக்க முடியாது இல்லையா? ஏதேனும் 1 அல்லது 2 உங்களுக்கு எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நமக்கு தோணும் இல்லையா, அதை நீங்கள் எழுதுங்க. அது உங்களுக்கு நடந்த பிறகு நீங்கள் அடுத்தடுத்த வேண்டுதல் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த பரிகாரம் வந்து எப்போதுமே நீங்கள் வளர்பிறை பஞ்சமி வெள்ளிக்கிழமை தினம் வரும்போது மட்டும் இதை நீங்கள் எப்போதுமே பண்ணலாம். இப்போ மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வரதுனால நான் இதை சொல்கிறேன். இன்னும் ஒரு 4-5 பஞ்சமிக்கு அடுத்து மறுபடியும் வெள்ளிக்கிழமை வரும். இப்போ நம்ம அடுத்த வளர்பிறை பஞ்சமி சனிக்கிழமை வரும், அதற்கு அடுத்த வளர்பிறை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை வரும். நமக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அடுத்த முறையும் நமக்கு வளர்பிறை பஞ்சமி வெள்ளிக்கிழமை கூட வரலாம். இந்த மாதிரி நமக்கு மாறிக்கிட்டே வரும். அப்படி மாறும்போது ஒரு 4-5 மாதம் கழித்து மறுபடியும் நமக்கு வெள்ளிக்கிழமை வரும் பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம். வெள்ளிக்கிழமையும் வளர்பிறை பஞ்சமியும் சேர்ந்து வரும்போது இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். வராகியம்மனுடைய நாமங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து வராகியம்மனுடைய நாமங்கள் நிறைய இருந்தாலுமே ஓம் ஸ்ரீ வராகி நமக்கு மட்டும் சொன்னால் கூட போதும், இல்லைன்னா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தாயை நமக்கு சொன்னால் கூட போதும். ஒரு குறைஞ்சது 9 முறை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி நீங்கள் வந்து வேண்டிக்கும்போது உங்களுக்கு கோரிக்கைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே நிறைவேறும். நீங்கள் வந்து அது மட்டும் கிடையாது, இப்போ நமக்கு அடுத்த மாதம் நவராத்திரி வேறு வருது. அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன். அந்த நவராத்திரியில் உங்களால் முடிந்தது அப்படின்னா 9 நாட்களும் வராகியம்மனுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இல்லை முடியல அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி அதுலேயும் நமக்கு வரும் இல்லையா, அந்த நாள் மட்டும் நீங்கள் வந்து வழிபாடு செய்துக்கோங்க. இந்த எப்படியாவது உங்களுக்கு நிச்சயமாக இந்த நவராத்திரி வருவதனால இந்த நவராத்திரிக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் வந்து வராகியம்மன் அருளோடு உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நிறைவேறும். அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன், சேனலில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஒரு மஞ்சள் துண்டு தான் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைக்கக்கூடியது. அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் எல்லோருமே செய்து பாருங்கள். இரவு 8 to 9 வந்து சுக்கிரஹோரை இருக்கிறனால செய்வது ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்றால் நம்ம மாலை 6 மணிக்கு மேலே தாராளமாக செய்து கொள்ளலாம். இரவு 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடிச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.